அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சித்து எல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். சித்துக்கள் எல்லாவற்றையும் இயற்றவல்ல ஆற்றலை எனக்களித்து என் தனக்கே இறைவன் என ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் வள்ளல் பெருமான் எழுதிய இந்த அகவல் வரிக்கு உரை விளக்கம் சொல்றார். சித்துக்கள் எல்லாவற்றையும் இயற்றவல்ல ஆற்றலை எனக்களித்து என் தனக்கே இறைவன் என ஓங்கும் அருட்பெரும் ஜோதின்னு இந்த உரை விளக்கம் சொல்லக்கூடிய நமக்கு ஒரு செய்தி. சித்து எல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 873 874 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான விளக்கம். அற்புத ஆற்றல் கொண்டு அருட்பெரும் சித்துக்கள் புரியக்கூடும். கடவுளாகிய அத்தன் நம்மோடு உடனாய் அகவடிவில் இருத்தலின் அவரது எல்லா செய்ய வல்லபம் நம் மூலமாக வெளிப்படுவதால் முறைதானே. அப்படி வெளிப்பட வேண்டிய நம் மயம் தயவு மயம் ஆக வேண்டும். ஆகிய நாம் செய்கிறோம் என்று போய் அந்த கடவுள் தயவுதான் இச்சிறு மனித வடிவம் என்று செயல்படுகின்றது என்ற உணர்வு நம்மில் விளங்குதல் வேண்டும். இப்படி அகவடிவில் இருந்து விளங்கன நம் அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அதன் தன் அருள் செயலாக எத்தனையோ அற்புத சித்திகள் வெளியாயின. அவற்றை தான் செய்ததாக காட்டிக்கொள்ள சற்றும் விரும்பவில்லை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள். பக்தர்களின் பற்று மிகுதியாலும் பெருமைப்பட்டாலும் ஒரு சில அற்புத சித்து செயல்களை பற்றி உலகம் அறிய வந்துள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த சித்தெல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அத்தன் என்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்கிற வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல். அப்போ மனிதனாக பிறந்த நம்ம இறைவனுடைய தயவு இல்லாமல், தாட்சணை இல்லாமல், கருணை இல்லாமல், அன்பு இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு நிகழாது. நாம் நினைத்து கொள்ளலாம் நாம் புறசக்தியை கொண்டவர்கள், மனதை இதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனித இனத்திலே பிறந்தவர்கள், நான் என்ன எண்ணுகிறேனோ அதையெல்லாம் செயலுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்கிற அகந்தையிலே இருக்கலாம். நமக்கு மேலான ஒரு சக்தி, அந்த ஏக சக்தி, இறைநிலை, அன்பும் கருணையோடு தயவோடு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு மிஞ்சிய சக்தி மனித சக்தியால் ஒன்றும் முடியாது. மனித சக்தியை இயக்குவதே அந்த பிரபஞ்ச சக்தி. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து கொண்டு செயலளவு தத்துவங்களை அறிந்து கொண்டு முறையான அகநோக்கு பயிற்சி செய்து ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று வாழ்பவர்கள்தான்
சித்தெல்லாம் வல்ல திரள் அளித்து எனக்கே அதன் தன் என்று ஓங்கும் அருட்பெருஞ்சோதின்னு உயர்ந்த நிலைக்கு உச்ச நிலைக்கு செல்வார்கள். மாறாக இருப்பு கட்டிக்கிட்டு கடும்பற்று முறையற்ற பால் காட்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் பேராசை சினம் இப்படி வயப்பட்டவர்களாக வாழாமல் அன்பும் கருணையும் தயவும் ஈகையும் கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக நம்ம மாற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இந்த பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.